இன்றைய நாளையில நாம வேதாகமத்திலிருந்து 2 ராஜாக்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். ஆனா இந்த இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, வேதாகமத்துல இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, முக்காவாசி அனைத்து ராஜாக்களும் என்ன பண்ணியிருக்காங்க? நெறைய ராஜாக்கள் நம்ம சொல்லலாம். அவர்கள் என்ன செய்திருக்காங்க? அவர்கள் தேவனை விட்டு விலகி போனதை நம்ம நெறைய இடத்துல பார்க்கலாம். நெறைய ராஜாக்கள. உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா, தாவீதே சொல்லலாம். தாவீது என்ன செய்தார்? ஒரு கட்டத்துல அவர் என்ன செய்தார்? பாவம் செய்து விழுந்தார். ஆனா திரும்பவும் எழுந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா சாலமோன், இன்னும் இன்னும் சொல்ல போனா சவுலு, மனாசே அவர்கள்லாம் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு அது மாதிரி நான் இன்னும் சொன்னோம்னா இன்னும் நிறைய லிஸ்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது பெரிய ராஜாக்கள் மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய இஸ்ரேல் மக்கள் கூட என்ன சொல்ற, இன்னும் சிம்சோன்லாம் கூட சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணாங்க? அதுல பார்த்தோம்னா தேவனை என்ன செய்றாங்க? அவர்களை தேவனை விட்டு விலகி விழுந்தவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்றாங்க? விழுந்தார்கள், திரும்ப எழுந்தார்கள். ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாமே இப்படி இல்லை. எப்படி இருந்தது அவர்களோட இந்த இது என்னது? மேடும் பள்ளமுமாக தான் அவள் வாழ்க்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த தியான வசனத்திலிருந்து எடுத்து வாசிச்ச வசனத்தை வாசிப்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமான இடத்தில் வழவழைத்தும் ஒருவனும் எழும்புகிறது இல்லை. இது தேவன் அவர் சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா என்ன செய்யறாங்க? அவர்கள் தேவன் அனைவரும் அழைக்கிறார். அழைக்கும் போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மனிதர்கள் நாமளும் எப்படி இருக்கிறோம்? தேவன் இடத்துல அழைப்பு வந்தோடனே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆர்வம் வரும். ஆனா இடையில என்ன செய்யறோம்? நம்ம இச்சையினாலும் பலவிதமான சூழ்நிலை நம்ம என்ன வரோம்? நம்மளும் ஊழியரவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? விழுந்து விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படியே விழுந்துடக்கூடாது. திரும்பவும் எழுந்து தேவனுக்கென்று ஓடுறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ண போறோம்? பொதுவாக 2 ராஜாக்களை எடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாரையும் பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லாதனால 2 ராஜாக்கள் யாருன்னா சவுலும் மனாசையும் வைத்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவங்களை 2 பேரும் எப்படி பார்க்க போனா அந்த வீழ்கையில பார்த்தீங்கன்னா முக்கியமா வேதாகமத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய இந்த 2 ராஜாக்களும் தான் நம்ம சொல்லலாம், சவுலும் மனாசேயும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர்கள் விழுந்தவர்கள் என்ன அப்படி அவங்களோட விழுந்தது உடனே உடனே எழுந்திருக்கல. இப்போ தாவீது விழுந்தார் உடனே. ஆனா இவள் விழுகை எப்படி இருந்ததுன்னா அவள் வாழ்க்கையை மாற்றிப்படக்கூடியதாக அமைந்தது. அவளோட வாழ்க்கையை விழுந்தது பெரிய விழுகையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதிலிருந்து நமக்கு தேவன் இன்றைய நாளில் என்ன பாடத்தை வைத்திருக்கிறார்? நாம எப்படி ஆவிக்குரிய வகையில நானும் நீங்களும் எப்படி நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம நமக்கு என்ன பாடம் தேவன் வைத்திருக்கான்னு பார்ப்போம். அதில் புதுதாக பார்க்கணும்னா ஒரு நல்ல தோக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா என்னது நல்ல முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கேரண்டி கிடையாது. அதே போல ஒரு ஒரு நல்ல தோக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழப்பமான ஒரு தோக்கம் இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கலாம்? நல்ல முடிவாகவும் இருக்கலாம். அதனால நல்ல தோக்கம் இருந்தால் நல்ல முடிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. கெட்ட தோக்கம் இருந்தால் கெட்ட முடிவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அனைவரும் இது ஆவிக்குரிய வகையில் நம்ம என்ன பண்றோம்? தேவன் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது அதுல நமக்கு சிலருக்கு தோக்கம், நம்மளோட வாழ்க்கையில தோக்கம் ஆரம்பம் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். ஆனா சில பேர் ஓடிக்கொண்டு இருக்கும். சில பேர் என்ன செய்யலாம்? அவர்கள் விழலாம். ஆனா விழுந்து என்ன செய்வாங்க? சில பேர் உடனே எழுந்து திரும்ப தேவனுக்கென்று எழும்பி ஓடுகிறவர்களாக இருப்பார்கள். நாமளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனா முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7:8. ஆமா, வேதாகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நம்ம எப்படி துவக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஆனா எங்க நம்மளோட முடிவு எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். எங்க போறோம்? நம்மளோட முடிவு நம்ம எங்க போறோம்? தேவனுடைய வருகையில 2ஆம் வருகையில நீங்களும் நம்ம அனைவரும் சபையாக நிற்போமா? அங்க ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? பரலோகத்துக்கு போறதுல தவறி விடக்கூடாது. அங்க போய் சேருவோமா? அந்த முடிவு எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் நம்மளோட முடிவு அங்க சேர்றதா இருக்க வேண்டும். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்க வேண்டும். அதற்கு நம்ம முக்கியமா என்ன செய்யணும்?
இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஓட்டத்தில் ஓடுகிறவர்களா இருக்கோமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் நம்ம வந்து மற்றவர்களை பார்த்து ஓடணும்னா எப்படி இருக்கும் நம்ம ஓட்டம்? நம்ம வந்து அங்க திரும்பி பார்த்துட்டு இயேசுவை நோக்க பார்க்காம இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. அவங்க அங்க பார்த்து ஓடணும். இங்க திரும்பி பார்த்துட்டு ஓடுனா என்ன பண்ணுவோம் நம்ம? தடுமாறி விழுகிறவர்களா இருக்கும். அப்ப வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரும் அந்த ஓட்டத்துல நானும் சரி, நீங்களும் சரி நம்ம விழாமல் ஓட வேண்டும் என்றால், இயேசுவையே நோக்கி பார்த்தவர்களாக, வேற எங்கேயும் பார்க்காம பார்த்து ஓடுறவர்களாக நம்ம இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதுல இந்த 2 பேர் எடுத்தோம்னா, இந்த சவுல் என்ன செய்தாரு? அவரு ஆரம்பத்துல வந்து அவரோட வாழ்க்கைய எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வகையில ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா அவர் முடிவ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தற்கொலை செய்து கொண்டார்ன்னு சொல்லலாம். பரிதாபத்துக்குரிய நிலை அவர் என்ன பண்ணுது? ரட்சிப்பை இழந்த ஒரு மனிதனாக இருந்தார். அதே இவர் எடுத்து இந்த இந்தாண்ட சைடுல மனாசி அவர் எடுத்தோம்னு வச்சுங்க, அவரு அவரோட பெற்றோர், மனாசியோட பெற்றோர் எப்படிப்பட்டவர்? ஒரு நல்ல ஒரு பெற்றோர். அவங்க தகப்பனார் தெரியும். ஆனா அவரோட முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவரு கடைசியில என்ன செய்தார்? வாழ்க்கையின் கடைசியில அவரோட பேரு ஒரு மோசமான ராஜாவே இஸ்ரவேல்ல இல்லன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி ஒரு ராஜாவே இருந்தார். ஆனா கடைசியில அவர் என்ன செய்தார்? தேவனின் இடத்துல என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு ரட்சிப்பை அடைந்த மகனா நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதே போல நாமளும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் நெறைய பேர் என்ன நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நாமளும் என்ன செய்றோம்? நெறைய பேரை நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன பண்றவங்க, அவள் வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் ஆரம்பத்துல. ஆனா என்ன பண்ணுவாங்க? ஓட்டத்துல என்ன செய்றார்கள் பார்க்கிறோமா? கொஞ்சம் எங்காச்சும் கீழ விழும்போதும் சரி, உலக ஆசைகள் என்ன செய்யுது? அவர்களை இழுத்துக்கொண்டு உலக பிரகாரமாக அவர் போவதை நாம் பார்க்கிறோம். ஆனா கடைசியில என்ன செய்றார்கள் அவர்கள்? தேவனை விட்டு எப்படி போகிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள்? தூரம் போயிடுறவர்களா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து இந்த முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல சவுலை எடுத்து பார்ப்போம். முதல்ல சவுலை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் மனாசேயை பார்ப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் தேவன் வைத்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அப்பதான் நாமும் என்ன பண்ணணும்? இந்த தவறுகளை திரும்பவும் நாமும் செய்ய மாட்டோம். அதற்கு தான் நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கும். மனாசே யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்னு பார்க்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். முதல் ராஜான்னு சொல்லலாம். சவுலை வந்து தேவன் தான் தெரிந்து கொண்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார்னா, நல்லா உயரமாக அந்த ராஜான்னு சொன்னா ஒரு கம்பீரம், அந்த அதுக்கு வேண்டிய அனைத்து தன்மையும் ஒரு இடம் இருந்து சொல்லவே அங்க கூப்பிட்டு வந்து நிக்கும்போது சாமுவேல் அங்க அவருக்கு வந்து சாமுவேல் அவரை தெரிந்து கொள்ளும் போது பார்க்கும்போது அங்க எல்லாருக்கும் மேல அவர் என்ன செய்தார்? உயரமான ஒரு மனிதராக அவர் இருந்ததை பார்க்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல, இன்னும் வசனம் என்ன சொல்லுது? வேதாகம் என்ன சொல்லுது? சவுல் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார்னா, அது ஆரம்பத்துல ஒரு வசனத்துல பார்க்கும்போது பரிசாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். சாமுவேல் வந்து அவரை வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்தார்? இது பரிசு ஆவியினால் நிரப்பப்பட்டவர். இன்னும் அவர் வந்து என்ன செய்தார்? தீர்க்கதரிசனம் சொல்வதை பார்க்கலாம். வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமா. அப்ப என்ன சார்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனா அந்த முக்கால்வாசி இந்த ராஜாக்கள் அவர் விழுந்ததுக்கு முக்கியமான காரணங்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த சரித்திரத்தை எடுத்து நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி என்ன இருக்கும்னு அவங்க விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? மெயின் காரணம் பெருமை. முக்கால்வாசி என்னது? பெருமை. ஆனா பெருமை வந்து இங்க ஆரம்பிச்சது இல்ல. எங்க ஆரம்பிச்சது அது? பரலோகத்திலேயே ஆரம்பிச்சது. அதன் விளைவு அது வந்து இன்னும் அந்த சாத்தானுடைய குணம் இன்னும் இருக்குது. பெருமை. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இது செல்வம். செல்வத்தினால எனக்கு வந்து ஆஸ்தி இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு அதனால விழுந்தவர்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன, சில ராஜாக்கள் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனவர்கள். அந்த ஆவி மார்க்கம் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனவர்களால விழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இது பார்க்கும்போது சவுலோட காரியத்துல பார்த்தோம்னா, சவுலுக்கு என்ன பிரச்சனை முக்கியமா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் என்ன காரணம்னா, அவருக்கு இருந்தது வந்து முக்கியமானது வந்து என்னன்னா, இது மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள். இன்னும் அந்த வசனத்தை வாசிப்போம். அதுல பார்த்தீங்கன்னு முக்கியமான காரணம் வந்து மற்றவர்கள் தன்னை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நினைக்கிறார்கள், ஒரு பெருமை சொல்ற மாதிரி அந்த ஒரு குணம் அவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனா முதல்ல வந்து தேவன் தெரிந்து கொள்ள மாட்டும் போது என்ன செய்தார்? அவர் என்ன செய்யறார்? கூப்பிட்டனே சாமுவேல் வந்துட்டாரு. என்ன செய்யறாருங்க? ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ற ஒரு நபர் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாரு? தன்னை வந்து ஒளிஞ்சு கொள்றாரு. அதனால என்ன செய்யறாரு? தன்னை தாழ்த்திக்கிறது. அவர் என்ன பண்றாரு? தாழ்மை அவர்கிட்ட இருந்ததை பார்க்கிறோம் ஆரம்பத்துல. இந்த தாழ்மை இருக்காரு. நான் முன்னாடி வர மாட்டேன், பின்னாடி இருக்கிறேன். இந்த தாழ்மை அவர்கிட்ட இருந்ததை பார்க்கிறோம்.
ஆனா அவருக்கு வந்து ஒரு பய உணர்வு இருந்தது. ஒளிஞ்சுக்கிட்டா என்ன அது? பயம் இருந்தது. ஆனா அந்த பயம் இருக்கிற மாரி மனிதர்கள் என்ன செய்வாங்க? அதுல வந்து மற்றவர்கள் நம்மள என்ன நெனச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் அவரு ஒளியறத பார்க்கிறோம். அப்போ வந்து அந்த ஒரு குணம் வந்து அவரை வந்து என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கிறோம். அப்ப அதற்கு தகுந்தாற் போல என்ன செய்றார்? அவர் வந்து தன்னையே அவர் வந்து அவர்கள் என்ன செய்வாங்க? அதுக்கு தகுந்த மாரி அவங்கள ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவர்கள் வந்து காரியங்களை செய்வாங்க. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நாம கூட என்ன செய்வோம்? இப்ப முக்கியமா நம்ம வந்து ஆவிக்குரிய வகையில நம்ம வந்து எல்லாம் கடவுள நெருங்கி இருந்தாலும், முக்கியமா உழுவுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மத்தவங்கள மத்தியில இருக்கும்போது, நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரெண்ட்ஸ்கள் மத்தியில இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவர்கள் என்ன நினைப்பார்களோ சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது உண்டு. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்களோ சொல்லிட்டு என்ன செய்றோங்க? இந்த உலகப்பிரகமான காரியத்தில வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து அ ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன செய்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அதற்கு நம்ம வந்து இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இல்லன்னா என்ன செய்வாங்க? முக்கியமா வந்து என்னன்னா, இன்னும் இளைஞர்லாம் பார்க்கும்போது, அந்த அவங்க குரூப்ல இருக்கும்போது, நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம உலக பிரகாரமா அவங்களோட நம்ம ஒத்து போலான்னு நம்மள என்ன பண்ணுவாங்க நம்மளை? நம்மளை ஒதுக்கி விட்டுறாங்க. தள்ளி விட்டுறாங்க. அப்போ வந்து இன்னும் என்ன இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னும் என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? ட்ரெண்ட். என்ன நீ ட்ரெண்ட்ல இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற மாரி சொல்லிட்டு என்ன பண்ண அவங்கள வந்து அந்த இதுல இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஒரு பய உணர்வு. எல்லாருக்குமே இப்ப நம்மளே வந்து நம்ம ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில இருக்கும்போது, நம்மளை வந்து ஒதுக்கி விட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருக்குமா? இருக்காதா? நம்ம அவங்களோட அந்த பயம் மனித இயல்பு. எனக்கும் சரி எல்லாருக்குமே இருக்கிறது தான். அப்ப என்ன பண்றாங்க? அந்த ஒரு நோக்கத்துல என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் நம்மள வந்து இப்படி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல என்ன செய்றார்? சாமுவேலுக்கும் வந்து சாமுவேல் இல்ல. சவுலுக்கும் அந்த ஒரு குணம் இருந்ததை பார்க்கிறோம். ஆனா, அதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கும் சரி, அது மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் விட நம்ம மனதில எண்ணத்தை கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, தேவன் நம்மை பார்க்கிறார். அத மறந்துடக்கூடாது. நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லிட்டு பயப்படுறோமா? தேவன் நம்மை பார்க்கிறார். நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா? அப்ப நம்ம வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் முதல்ல? சுற்றி இருக்கிறவர்களுக்கா? இல்ல தேவனுக்கு வந்து நம்மளுக்கு பயப்படுறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரியத்துல வந்து இன்னும் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஆ வேதாகமத்துல பார்த்தோம்னு வச்சுங்க. இது பேதுர கூட எடுத்துக்கலாம். அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை வந்து அவரை வந்து இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்கு அவர்கள் வந்தபோது, பேதுரு என்ன செய்தார் ஆரம்பத்துல? அவர் என்ன செய்தார்? பர்தோன். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து வரத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து அவர்ட்ட கேட்கும்போது என்ன செய்தார்? நான் வந்து உங்களுக்காக நான் எப்படி இருப்பேன்? என்ன வந்தாலும் சரி நமக்காக நிப்பேன்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தாரு. அதே அது அப்ப வந்து அவரோட சூழ்நிலையை நம்ம முக்கியமா பார்க்கணும். பேக்கிரவுண்ட பார்க்கணும். பேக்கிரவுண்ட் எப்படி இருந்தார்? அவரை சுற்றி யார் இருந்தாங்க? மற்ற சீஷர்கள் அவரை சுற்றி இருந்தார்கள். அவர் தனியா இல்ல. இயேசு கிறிஸ்து மற்ற ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்போதும் அவர் என்ன செய்தார்? உடனே என்ன செய்தார்? வீரமா என்ன செய்தார் அவரு? வாளை எடுத்து அவர் காதை வெட்டினார். அந்த ஒரு சூழ்நிலை நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். அவர் இருந்த சூழ்நிலை எப்படின்னா, அவர் கூட ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப நம்மளும் சபையிலயும் சரி, இது நம்மளையும் கம்பேர் பண்ணி நம்மளும் சபையிலயும் சரி, ஃபிரெண்ட்ஸுங்க நம்ம மத்தியில இருக்காங்கன்னு வச்சுங்க. ஆவிக்குரிய வகையில் நம்ம என்ன பண்ணுவோம்? தைரியமா பேசுவோம். ஃபிரெண்ட்ஸா என்ன செய்வோம்? அந்த ஒரு இது ஆவிக்குரிய தேவனுக்காக நிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்த நம்ம பேசுவோம். கரெக்ட்டா? ஏன்னா நம்மள சுத்தி என்ன நம்ம தனியா இல்ல. யார் இருக்கா பின்னாடி? முக்கியமா இப்ப தேவன் இருக்காரு. ஆனா அத நம்ம மனசுல நம்ம வந்து மனிதரீகமா நம்ம என்ன செய்ய நினைப்போம்? கூட என்ன செய்றாங்க? நம்மளோட சகோதரர்களோ சரி, சகோதரிகளோ இருக்கிறாங்கன்ட்டு ஒரு தைரியமா நிப்போம். நம்ம ட்ரக்ஸ் குடுக்கும்போதும் சரி. தனியா போனோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எத்தனை பேர் தனியா போய் குடுத்துருக்கீங்க ட்ரக்ஸ்? ஆனா சபையா போகும்போது நம்ம குடுக்குறோம். ஆனா இதுவே வந்து அதே சிச்சுவேஷன் பேதுருவை இன்னொரு கட்டத்துல எடுத்து பார்ப்போம். இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு, அவரை கைது செய்த பிறகு, பேதுரு என்ன செய்றார்? தனியாக இருக்கிறார். தனியாக விடப்பட்ட சூழ்நிலை. அவருடைய நண்பர்கள், அவருடைய கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஓடிடுறாங்க. ஓடின பிறகு தனியா அங்க இருக்கும்போது, அங்க ஒரு என்ன செய்றார்? வேலை செய்கிறவளை பார்த்த உடனே என்ன செய்றாரு அவரு? இங்க இருந்த பேச்சு அங்க இருந்ததா? இல்ல. அப்படியே சுத்தமா என்ன செய்றாரு? மாரி எனக்கு முதல்ல யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவர் என்ன செய்றார்? அவரை சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லிட்டு வேதாகமத்துல பார்க்கிறோம். ஏன்னா, அங்க சுற்றி இருந்தவர்கள் எப்படி இருக்குது? அங்க இருக்கிறவர்கள் மாறிடுறாங்க. இதே ஆள் அங்க இருக்கும்போது என்ன கூட மாறிடுறாங்கல்ல. நாமளும் இது சகோதர சகோதரிகளோட தேவனோட பிள்ளைகளோட இருக்கும்போது நம்ம வந்து இருக்கிறோம். ஆனா நம்ம தனியாக இந்த உலகத்தில் விடப்படும்போது நம்மளுடைய செய்கை எப்படி இருக்குது? இதே மாரி தேவனுக்காக உறுதியா நிக்கிறோமா நம்ம ஒவ்வொருத்தரும்? நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர்த்து ஆராய்ந்து பண்ணிக்கணும். நானும் சரி.
வேலை காரியங்களும் சரி, மற்றவர்களும் சரி, அங்கே போய் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் வந்து இன்னும் யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம இருக்கும்போது அங்கேயும் வந்து என்ன செய்வாங்க, அதை குடிம்பாங்க, இது குடிம்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. என்ன செய்வோம் அப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து இருக்கிறோமா, இல்லை தேவனுக்காக நம்ம வந்து ஆவிக்குரிய வகையில் நம்ம வந்து இன்னும் அந்த உறுதியாக இருந்து இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துக்காக நிற்கிறோமான்னு சொல்லிட்டு பார்ப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா மற்றவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம நிறைய பேர் அதில் தான் என்ன செய்கிறார்கள், விழுந்து விடுறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இன்னும் அவரோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அந்த சவுலோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, பெலிஸ்தீருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன இது, ஒரு சண்டை வருகிறது. சண்டை வரும்போது என்ன செய்யறாரு, அந்த சாமுவேலுக்காக சவுல் காத்து கொண்டிருக்கிறார். 7 நாள் ஆயிடுச்சு, ஆனா அவர் வரலங்கும்போது என்ன செய்யறாரு, ஜனங்கள் என்ன செய்யறார்கள், அவருக்கு இந்த சிப்பாய்கள் என்ன செய்யறார்கள், அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு ஓடும்போது என்ன செய்யறாரு, அவர் பொறுமையை என்ன செய்யறாரு, விழுந்து என்ன செய்யறாரு, அவரே வந்து தூபகலசத்தை எடுத்து அவர் செய்யறது பார்க்கணும். வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 9வது வசனம். ஆமா, இன்னும் என்ன நினைச்சிருப்பாரு, எல்லாரும் அவர் தான் வந்து ஒரு ராஜா, அந்த நாட்டுக்கே அதிபதி, இது நாட்டை ஆள்றவர், இன்னும் சிப்பாய்கள் எல்லாரும் ஜனங்களாம், இவர் வந்து சாமுவேலுக்காக காத்து கொண்டு இருக்கிறாருன்னு ஜனங்களாம் பார்த்துருப்பாங்க. ஒருத்தர ஓடுறது பார்த்துன்னு, நம்ம ராஜாவா இருக்கிறோம், எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளே செஞ்சிடும்னு சொல்லிட்டு என்னது, அந்த பரிசுத்த காரியத்தை என்ன செய்யறாரு, அவரே என்ன செய்யறாரு, எனக்கு இவர் யார் தடுக்க முடியுங்கிற மாதிரி அவர் செய்துவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 12 13 வசனம், 12 13 வசனத்தை வாசிப்போம். அதே இதில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12 13 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இதுல முக்கியமா 12வது வசனத்தை வாசிப்போம். அதுல வந்து என்ன போட்டிருக்குதுன்னா, கடைசியில நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து, என்ன ஒரு வார்த்தை வருது, துணிந்து சர்வாங்க தகவல்களை செய்தேன். அப்ப வந்து சவுல் வந்து தெரியாம செய்யல, துணிந்து செய்தேன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, சாமுவேல்கிட்ட அவரே சவுலே சொல்றாரு, நான் துணிந்து செய்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவர் தப்புன்னு செய்யுது, ஆனா மற்றவங்களாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க, ஒரு பிரிஸ்டிஜ் ப்ராப்ளம் ஆங்களே, அந்த இதுல ஒரு இந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி நாமளும் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. அந்த காரியத்தில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதை இருப்பது அவசியமா இருக்கிறது. இவர் வந்து என்ன செய்கிறாரு, அப்ப இந்த இடத்துல இன்னும் கேட்டீங்கன்னா, ஜனங்கள்லாம் போயிடுவாங்க, சிப்பாய்கள்லாம் போயிட்டாங்கன்னா ஆளு என்ன ஆயிடுது, சண்டைக்கு வந்து அந்த படை என்ன ஆயிடுது, ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்லாம் ஒரு பல சிந்தனைகள் ஓடிடலாம். ஆனா தேவன் யார் வெற்றி கொடுக்கிறவர், யாரு, தேவன் வந்து என்ன செய்யறாரு, அவர் தான் வெற்றி கொடுக்கிறவர் சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா இங்க என்ன செய்யறாரு, அவர் வந்து மனிதர்களை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு, மனிதர்களுக்காக ஆள் இல்லாம போயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, மனிதர்களை தனி விட்டு போவாருன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து இருக்கிற, தேவனை சாராமல் மனிதர்களை சார்ந்து இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நாமளும் என்ன பண்ணணும், மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லாமல் தேவனை சார்ந்தவர்களாக, மனிதர் சார்ந்தவர்களாக, மனிதர்கிட்ட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்வது அவசியம் தான். ஆனா மனிதர்களை சார்ந்தாலும் யாரை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும், நாம் தேவனை சார்ந்தவர்களா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்குது. அதே போல அந்த காரியம் மட்டும் இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும். இது சவுலுக்கு அந்த காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, சம்பவத்தில் பார்க்குறோம், அந்த ஒரு சண்டையில் ஜெயிச்சுட்டு வரும்போது, தாவீதும் சவுல் கூட போய் ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன சொல்றாங்க ஜனங்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்னது 16 சொல்லும்போது என்ன செய்யறாரு, அவருக்கு எப்படி இருக்குது, அதுங்க போராமை இருப்பதை பார்க்கிறோம். அந்த போராமை குணமும் என்ன இது சாமுவேல்கிட்ட இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பொறாமை குணத்துல தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது சாத்தான். அந்த குணம் இருக்கும்போது என்னது, தேவனத்தை விரும்புவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இன்னும் அந்த ஆரம்பத்திலே நம்ம வாசிச்ச பிரசங்க ஆரம்பத்திலேயே
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லது. பிரசங்கி 7:8ல ஒரு காரியத்தை துவக்கத்தை முடியாத முடிவு நல்லது. அடுத்த என்ன வருது அதுலேயே தொடர்ந்துன்னா இந்த இல்லை 8:8 7வது பிரசங்கி 7:8. ஆமா, என்ன பாட்டு இருக்குது? பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் நல்லது. ஆனா இங்க வந்து இந்த இதுல நம்ம பார்த்தோம்னா சவுல்ட்ட பெருமையும் இருந்தது, பொறுமை இருந்துச்சா? பொறுமையும் இல்லை. ஏன்னா அவரால் 7 நாள் என்ன செய்ய முடியல, அவரால் 7 நாள் அவரால் காத்து கொண்டு இருக்க முடியல. அடுத்தது பெருமையும் இருந்ததே பார்க்குறோம். என்னடா என்னை விட்டுட்டு தாவீதை ஜனங்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்னு அந்த ஒரு காரியம் இருந்தது பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு வந்து இதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த காரியத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்க வேண்டும். இதேமாரி ஒரு காரியங்கள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா தேவனை விட்டு என்ன செய்ய வேண்டது, அது வந்து நம்மளை வந்து தூரம் எடுத்துக்கொண்டு நம்மளை தூரத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு தெரியாது. சவுல் என்ன செய்தாரு, என்ன காரியம் செய்தார், தூரம் போனாரா? தேவனுக்கு அந்த என்ன தேவனுக்கு தூபம் இருக்கவங்களாம் காட்டினாரு, தேவனுக்கு செய்கிற காரியம் தான் செஞ்சார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமியில் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாமளும் அந்த காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக வேண்டும், எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. அதே போல இன்னொரு சம்பவத்தை எடுத்தோம்னா, இன்னொரு சண்டையில் எடுத்தோம்னாலும் இஸ்ரேல் மக்களுக்கும் அமலேக்கிற்கும் இடத்துல அந்த சண்டைக்கு வரும்போது தேவன் ஒரு காரியத்தை சொல்ற, அந்த காரியத்தையும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 15:2. ஆமா, இதுல கவனிச்சிங்களா? நம்மளும் நம்ம படிக்கிறோம், இந்த இதை ரொம்ப கவனிச்சு படிச்சோமா? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலர் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கர் என்ன செய்தாங்க, அவர்களை வழிமறிச்சாங்க. இஸ்ரவேலை யார் நடத்தி கொண்டு இருந்தது? மோசே மூலியமாக ஆண்டவர் நடத்துறார். அவர் ஒரு கருவியாக பயணித்தார். ஆண்டவர் தான் வழிநடத்தி வந்தார், மேகஸ்தம்பமாக வழிநடத்தும் போது அவர்கள் வழிமாற்றினார். தேவன் என்ன செய்தார், மனதில் வைத்திருக்கிறேன். இதுல இருந்து நம்மளும் ஒரு காரியத்தை நடத்தணும். ஒரு போதகரோ ஒரு தேவனோட ஊழியக்காரர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கான்னு, ஊழியத்தை தேவனால் வழி நடத்தப்பட்ட தேவனோட காரியத்தை செய்து கொண்டிருக்கான்னு வச்சுங்க, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்தில் அவங்களுக்கு நம்ம தடையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து யாருக்கு தடங்கள் செய்யறது, தேவனுக்கு தடங்கள் செய்யறா இருக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது, இப்ப நம்ம ஊர்லயும் சரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இடங்கள் உண்டா மாதிரி நிறைய இதெல்லாம் போடுவாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி தடங்கள் செய்யும்போது என்ன செய்யறது, நம்ம யாருக்கு தடங்கள் செய்யறா இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு, தேவனுடைய அவருடைய செய்கைக்கு அவருடைய சித்தத்துக்கு நிறைவேற்றுறதுக்கு நம்ம தடங்கள் செய்யறோம். அப்ப வந்து அதை என்ன செய்யறார், தேவன் மனதில் வைத்திருக்கிறேன் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமளும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்ல. அடுத்ததாக அவர் வந்து தேவன் சொன்ன பிரகாரம் அவர் அடுத்தது முழுமையாக நடந்தாரான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலேயே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, இங்க என்ன பார்க்குறோம், தேவன் என்ன சொன்னார், நாங்க எல்லாத்தையும் அழிச்சிடுன்னு சொன்னார். அது வந்து பல சமயத்தில் வந்து என்ன செய்வார், அது வந்து அழிக்க வேண்டாம் சொல்ல சமயத்தில் வந்து என்ன செய்வார், அழிக்க சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இதில். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏன் அவங்க அழிக்க சொன்னாங்கன்னா, ஏன்னா அப்போ அவர்கள் வந்து அமலேக்கர் எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தோம்னா, நம்ம அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுக்கு அவங்களுடைய தேவனுக்குன்னா அவங்களுடைய தேவர்களுக்கு, அந்நிய தேவர்களுக்கு, அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து பலி கொடுக்கிறவர்களாக இருந்தால் பார்க்கணும். அப்போ தேவனுக்கு வந்து ரொம்ப அருவருப்பான ஒரு காரியமா இருந்தது. என்ன செய்யறாரு, அந்த இதில் இருக்கிறது எதுவுமே எடுத்துட்டு வராதிங்க, எதுவுமே எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அழிச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் சவுல் என்ன செய்யறாரு, அந்த ஒரு கட்டளையை வந்து அவர் கீழ்ப்படியாதே பார்க்கணும். இன்னும் 13வது வசனத்தை வாசிப்போம். அதுல இருந்து
ஆனா இங்க சவுல் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நீர கர்த்தர் வாசிக்கப்பட்டு சொல்லிட்டு என்ன கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா நிறைவேற்றினாரான்னு கேள்வி கேட்டோம்னா, நிறைவேற்றினாரா? இல்ல. அதே போல ஏன்னா கடவுள் வந்து ஒரு காரியத்தை சொல்றாருன்னா நம் தேவன் முழுமையா அனுசரிக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, தேவன் வந்து நம்மளுக்கு வந்து கற்பனைகளை கொடுத்திருக்காரு, நம்மளுக்கு வந்து இப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம வந்து நம்மளும் வந்து என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் இருக்குது. நமக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுத்திருக்காருன்னா நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறேன், இல்லைன்னா வந்து ஒரு அதில் பாதி கடைப்பிடிக்கிறேன், இல்லை 60% கடைப்பிடிச்சா முடியும் போதுமா? கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு? முழுமையாக கடைப்பிடிக்கல. நம்மளும் என்ன செய்றோம்? இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கணும், முழுமையாக நம்ம அனுசரிப்பு அவசியமாக இருக்கிறது. சனிக்கிழமைனா சனிக்கிழமை. அப்போ நம்ம வந்து அதில் பாதி நானும் வந்து தேவன் சொன்னபடி நான் கீழ்ப்படிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப அவசியமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. தேவன் சொல்ல முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனா அதுக்கு வந்து அவர் முழுமையாக கீழ்ப்படியாததுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அடுத்ததாக அவர் அதுக்கு என்ன செய்றாரு? அவருக்கு வந்து அதுக்கு அவரு எக்ஸ்கியூஸ் சாக்குப்போக்கு காரணம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த காரணத்தை வாசிப்போம். 15வது வசனம். ஆமா. இங்க என்ன செய்றாரு? உடனே வந்து அதுக்கு வந்து தான் வந்து முழுமையா அது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொல்றதுக்கு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ். என்னது? ஒரு சாக்குப்போக்கு. என்னது? நான் கொண்டு வரல. அதுல வசனத்துல பார்த்தோம்னா என்னது? ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமாவையில யாருக்கு? உம்முடைய தேவனுக்கு. என் தேவன் கிடையாது. எங்க தப்பு பண்ணிட்டோம்னா உடனே கேட்டுருவேன், உம்முடைய தேவனுக்குங்கிற மாதிரி அவர் என்ன செய்றாரு? உம்முடைய தேவனுக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்க, நான் கொண்டு வரல சொல்லிட்டு சாக்குப்போக்கு சொல்றதை பார்க்கிறோம். யார்கிட்ட சாக்குப்போக்கு சொல்ல முடியும்? மனுஷன்ட்ட சாக்குப்போக்கு சொல்லலாம்? தேவன் என்ன செய்யறாரு? அனைத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அப்ப வந்து தேவன்ட்டே அவரு சாக்குப்போக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, எதற்காக பார்த்தோம்னா என்ன செய்யறாரு? தேவனுக்கு கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். எதுக்காக? தேவனுக்கு பலியிடுறதுக்காக தப்ப வச்சாங்களாம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன பார்க்கிறோம்? 21 வாசிப்போம். அது 21 தான். வாசிங்க. ஆமா, அதேதான். யாருக்குன்னா ஜனங்கள் மேல பழி சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து என்ன பார்க்கிறோம்? பைபிள் ஆரம்பத்துல இருந்து பார்க்கிறோமா, ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுல இருந்து என்ன பண்றது? உடனே மன்னிப்பு கேட்டு இல்லாம, அதனால அதுமாரி அந்த மன்னிப்பு கேட்காமல் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, என்ன பண்றார்கள்? விழுந்தாலும் என்ன செய்தார்கள்? சரித்திரத்தை எடுத்து பாருங்க, யார் வேணாலும் பாருங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க? திரும்ப எத்தனை முறை விழுந்தாலும் என்ன செய்யறாங்க? எழுந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தாவீது எடுத்துக்கோ, பர்ஃபெக்டான மனிதன் கிடையாது. ஆனா இத்தனை தடவை விழுந்தார். ஆனா தேவனுக்கு பிரியமான பண்ண என்ன? தன்னுடைய பாவத்தை உணர்த்து காட்டு வந்து தான் பாவம் செய்துன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு? அவர் மனம் திரும்புறதை பார்க்கிறோம். ஆனா அந்த பாவத்தை உணராமல் இங்க என்ன பார்க்கிறோம்? அவர் சவுல் என்ன செய்யறாரு? சாக்குப்போக்கு காரணம் சொல்றதை பார்க்கிறோம். ஆனா அவர் வந்து அங்க உடனே மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா என்ன இருக்காங்க? அவரோட உள்ளத்துல இருந்து மனம் திரும்பி இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் வாழ்க்கையை மாறி இருக்கும். அடுத்ததாக 22, 23 வசனத்தை வாசிப்போம். ஆமா, ஆமா. இதுல நம்ம முக்கியமா கவனிக்கணும், என்ன பட்டிருக்குது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலாம். ஆமா, நிறைய பேர் அப்ப வந்து நம்ம வந்து தேவனுக்கு பலி செலுத்துறது, காணிக்கலாம் செலுத்துறதுலாம் நல்லதுதான். ஆனா கீழ்ப்படிதல் என்னது? அதை விட ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் அதை விட அவசியமா இருக்குது.
ஆனா இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவர்ல வந்து நிறைய பாவம் செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அதை மறைப்பதற்கு என்ன செய்வாங்க, நிறைய வந்து என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யற காரியங்களை பார்க்கலாம். நிறைய உலகத்துல பார்க்கறாங்க, இந்த தானம் தர்மங்கள் நிறைய செய்வாங்க. அதை மறைப்பதற்காக. ஏன்னா அதன் மூலியமாக என்ன செய்றாங்க, அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடையும். தேவனை நம்ம என்ன செய்ய முடியும், தேவனை நம்ம நெருங்க முடியும். தேவனை வந்து நம்ம வந்து தேவன் நம்மள அன்பா இருப்பார் சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவன் முதல்ல கேட்பது என்னத்தை, கீழ்ப்படிதலை தான் அவன் முதல்ல கேட்கிறாரு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை 23 பார்க்கும்போது சொல்லிட்டு சாமுவேல் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. 23வது வசனத்துல பிரெஞ்சில் முடிஞ்சா போடுவோம். ஏன்னா தமிழோட பிரெஞ்சில் இன்னும் நல்லா இருக்குது. என்னன்னா, ரெண்டாம் பண்ணுதல் பிலிசுனித்து முரட்டாட்டம் பண்ணதுல எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டு போட்டிருக்க, அவபக்தி. அதில் பிரெஞ்சில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிரெஞ்சில் வாசிங்க ரிஷன், ஷமீலா வாசிங்க, யாராவது ஒருத்தங்க. முக்கியமாக தான் என்னது, car la désobéissance est aussi coupable que la divination. அப்போ வந்து அந்த disobéissance வந்து எவ்வளோ மோசமானதுன்னு ஏன்னா தமிழில் எப்படி பண்ணுறாங்க, இரண்டாம் பண்ணுதல் பிலிசுனியத்திற்கும் போடப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து கரெக்டாக என்ன வார்த்தை வருது, டிசோபீடியன்ஸ். அந்த இது கீழ்ப்படியாதது வந்து எதுக்கு ஈக்குவலாது, இப்போ அதே பேர் என்ன பண்ணுறது, இல்லை ரெசிஸ்டன்ஸ் நெய்ப்பா முவாங்கலா இதோலத்ரி. நம்ம வந்து இது அந்த சிலை வணக்கம்லாம் செய்யக்கூடாதுன்னு வேதாமத்தில், சிலை வணக்கம் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்குது வந்து எதுக்கு ஈக்குவல்னு போட்டிருக்குது. ஆமா, தேவனை வந்து நம்ம வந்து முதல் இடம், தேவனை முதல்ல வைக்காமல் தேவனை தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யறோம், மற்றதுக்கு காரியங்களை செய்வது என்ன, தேவனுக்கு முழுமையான அவரோட வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம வந்து விக்கிர ஆராதனைக்கு, வசனத்துல தமிழ்லையும் போட்டு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தியும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நம்ம வந்து இந்த காரியத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த காரியத்துல. ஏன்னா நம்ம வந்து இந்த காரியங்களை செய்துவிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நம்ம பார்த்தோம் இந்த காணிக்கையின் மூலியமாகவும் தான தர்மம் மூலமாக ரட்சிப்பு அடைஞ்சலான்னு பாக்குறாங்க. ஆனா ரட்சிப்பு எதனால் வருது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் வருகிறது. அதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமா, எதை கொடுத்தும் நம்ம தான தர்மங்கள் மூலியமாவோ எதை கொடுத்தும் நம்ம என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை வாங்க முடியாது. அவர் கேட்பது எதவே, நம்மளுடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் தான் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமா, அடுத்தது வந்து இந்த 24லேருந்து 29 வசனத்தை ஒவ்வொரு வசனத்தில் நம்ம பார்ப்போம். இதோட அதுல வந்து ஒரு சில காரியங்களை மட்டும் பார்த்துவிட்டு வேகமாக கடந்து செல்வோம். 24வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆமா, இதுல என்ன சொல்றாப்ல, என்ன வார்த்தை கிளியரா என்ன சொல்லிட்டாரு அவரே, சவுல் என்ன சொல்றாரு, மீறுதல், நான் யாருக்கு முன்னால் தேவனுக்கு முன்னால் பாவம் செய்தேன். ஆனா என்ன சொல்றாரு, அவர் பாவம் செய்தேன்னு ஏற்கனவே அவர் தெரிஞ்சு என்ன வர துணிகரமாக அவர் செய்தார் பாவம். அடுத்த வசனம் என்ன பண்ற, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். யாருக்கு பயந்து, நான் தேவனுக்கு பயப்படல, ஜனங்களுக்கு பயந்துட்டு மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்களோ பயந்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். அப்ப நாமளும் என்ன பண்ணோம், மற்ற ஜனங்களுக்கு பயந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், தேவனை என்ன செய்வாரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாவம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமா, உடனே என்ன செய்யற, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனா அவர் பாவம் செய்து வந்து பரிசுத்தவான் பேசும் என்ன துணிகரமாக அவர் செய்தான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து என்ன சொல்ற, நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்ப வாரும். சவுல் இது சாமுவேல் போனாரா சவுல் கூட, என்ன செய்யறாரு, அடுத்த வசனத்தை வாசிச்சோம் என்றால், அடுத்தது வசனத்தை பார்த்தோம்னா, அவர் சவுல் உடனே என்ன செய்யறாரு, அப்பான்னு சொல்லிட்டு சவுல் என்ன செய்யறாரு, சாமுவேலே பிடிச்சுக்கிறாரு. என்ன செய்யறது, 27 வசனத்துல, சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்ப வந்து எப்படியாவது ஐயோ நம்ம தப்பு சொல்லிட்டு அவர் இருக்க பிடிக்கிறாரு. ஆனா என்ன செய்யறாரு சவுல், சாமுவேல் என்ன செய்யறாரு, அவர் நிக்கல, ஏன்னா தேவனுடைய அவர் திருமணம், அவருக்கு வந்து துணை நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது என்ன அது
கிழிந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு சால்வை கிழியிற அளவுக்கு பிடிச்சிருப்பாரு. அப்பன்னா அவர் வந்து அப்ப வந்து எப்படி நெனச்சு பாருங்க ஒரு இமேஜின் இப்ப ஒரு ஸ்கார்ஃப் கட்டியிருப்போம். நம்ம இது மஃப்ளர் கட்டுறோம். பிடிச்சோம்னா கிழிஞ்சிட்டு போயிடுதா? அப்ப அந்த அளவுக்கு பிடிச்சிறாரு. ஆனா அது நீ கிழிஞ்சிட்டு போனா அவர் போயிட்டாரு. சொல்லிட்டு போங்க. ஆனா அடுத்த வசனத்தை 29வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா என்ன போட்டிருக்குது? ஆமா. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா, அவர் என்ன செய்றார்? மனம் மாற அவர் மனுஷர் அல்லன்னு போட்டிருக்குது. அவர் அது வந்து இந்த வேதாமத்த இடத்துல எத எடுத்தாலும் சரி. அவர் அப்ப வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் சொன்னார்னா, அது பின்னாடி மாற்றமும் கிடையாது. அன்னைக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னாரோ அதுதான் கடைசி வரைக்கும் அவரு கடைசி வரைக்கும் அதுதான். உலகத்தின் முடிவு வரைக்கும் சரி. பரலோகத்துக்கு போனாலும் அதுதான். நான் வந்து தவறி சொல்லிட்டேன்னு அவரு மனமாற மனிதன் அல்லன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுக்காக அவரு மனம் மாற மனுஷன் இல்லை. சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை. ஏன்னா அவருடைய இருதயத்தை அவன் என்ன செய்யறது? சவுலோட இருதயத்தை தேவன் நன்றாக அறிந்தவராக இருக்கான்னு பார்க்கிறோம். ஆனா அதுல வந்து முக்கியமா இன்னும் பார்க்க போனோம்னா என்ன செய்யுது? தேவனுடைய வசனத்தை வந்து என்ன பண்றாரு? சவுல் இறுக பற்றிக்கொள்ளன்னு பார்க்கிறோம். ஆதியில பார்த்தோம்னா சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட பேசும்போது என்ன காரியத்தை சொன்னான் ஏவாள்கிட்ட? அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமா என்ன சொல்றோம்னா தேவனுடைய வார்த்தை நம்பாத. தேவன் என்ன செய்றாரு? சும்மா சொல்லியிருக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து அதுல வந்து முக்கியமா அந்த சாக மாட்டீங்கன்னு சொன்னார். சாப்பிடும். ஆனா முக்கியமா வந்து சாத்தான் எதை வலியுறுத்தி வரானா அவர் அது தேவனோட வார்த்தை நம்பாத நம்பிக்கையே நம்பிக்கையின் மீது தான் கொண்டு வந்தது. அதே போல இங்கே என்ன செய்யறாரு? சாமுவேல் வருவேன்னு சொன்னதே நான் என்ன செய்யறது? அந்த சாமுவேல் வரேன்னு சொன்னது சவுல் மீறி அவர் வந்து காத்திருக்க முடியாமல் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு சாமுவேல் சவுலை கடைசி வரைக்கும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வேதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு சவுலுக்கு வந்து இது ஆவியானவர் தேவன் வேற யார் மூலியமாச்சும் பேசினாரா? சாமுவேல் இல்லாம யார் மூலியமாகவும் பேசவே இல்லை. அப்ப அதுக்கு பிறகு சாமுவேல் சவுல் எவ்வளவு கேட்டு பார்த்தா பேசவே இல்லை. கடைசியில எங்க போய் முடிஞ்சது? அவரோட ஜோசியம் குறி சொல்கிறவர்கள் போய் என்ன செய்யறது நம்ம பார்க்கிறோம். அவரோட சரித்திரத்தை எடுத்துப்போனா குறி சொல்கிறவர்கள்ட்ட போய் கடைசியில என்ன செய்யறாரு? நிக்கிறதே பார்க்கிறோம். அங்க போய் என்னது நிக்கிற கடைசியில என்ன செய்யறாரு? யார் வந்து பேசுறா? கடைசியில குறி சொல்லிட்டு போய் நிக்கும்போது சாமுவேலின் வேடம் அடிந்த யார் வந்து பேசுறா? சாத்தானே வந்து பேசுறதை பார்க்கிறோம். அங்க போய் கடைசியில அவரோட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் கடைசியில எங்க போய் நிக்கிறாரு? குறிசெரு போய் நிக்கிறார். கடைசியில அவர் அடுத்த நாள் என்ன பார்க்கிறோம்? அந்த சண்டையில என்ன செய்யறார்? அவர் தற்கொலை செய்து கொண்டு அவர் மாண்டதை நாம் பார்க்கிறோம். அவரோட முடிவை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவாக இருந்தது இந்த இஸ்ரேல் ராஜாக்கள்ல பார்க்கும்போது. ஆனா இதுல முக்கியமா நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டும்னா இதுல வந்து வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 2 பேதுரு 2 ஆமா. இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் வந்து சவுலை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட மனிதன் கடைசியில் எப்படி போனதை பார்க்கிறோம். ஆனா அதே போல நாமளும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரோம். ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா அப்படி உற்சாகமா வந்துட்டு நம்ம வந்து பின்வாங்கி போய் விழுகிறோம்னு வச்சுங்க, அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஏன்னு வச்சுங்க, என்ன வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அவரின் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அவங்க அறியாம இருந்திருந்தா ரொம்ப நலமா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. அது மாரி இன்னும் வேதாகமத்தை பார்த்தோம்னா நிறைய பேர் எடுத்துக்கலாம். இது யூதாஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். என்ன செய்யறாரு? கடைசியில கூடவே இருந்த இயேசு கிறிஸ்து இடத்துல சத்தியத்தை முழுமையாக அறிந்த ஒரு மனிதன் கடைசியில் என்ன அவருடைய நிலைமை பார்த்தோம்னா பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையா இருக்குது. அதனால நாமும் இன்றைக்கு நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம எல்லாரும் என்ன சத்தியத்தை அறிந்த நம்மளா இருக்கும். நம்ம வந்து சத்தியத்தை அறியல நம்ம யாருமே சொல்ல முடியாது. சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதர்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால் அறிந்த பின்பம் ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாமலே இருந்திருப்ப ரொம்ப நலமா இருக்கும்னு சொல்லிட்டு வேதாகமம் போட்டிருக்குது. ஆகையினால இந்த மாரி ஒரு காரியத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப நாம வந்து என்ன சொன்னோம்? ஒவ்வொரு நாளும் இதுக்கு ஜாக்கிரதையாக வாழ்வது அவசியமா. இப்போது மனசை அவரோட சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம். மனசை எடுத்து பார்த்தோம்னா
அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார்? ஒரு அவருடைய பெற்றோரை எடுத்து பார்த்தோம்னா முதல்ல எசேக்கியா ராஜா ஒரு தேவ மனுஷன், ஒரு நல்ல ஒரு பெற்றோர் இருந்தாங்க. தேவனுக்கு பயந்து ஒரு ராஜாவே இருந்தார். அவர் அவருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சரித்திரத்தை போக விரும்பல. அவருக்கு வந்து நீ சாவ போறன்னு சொல்லிட்டு தேவன் சொன்ன பிறகு என்ன செய்தார்? அவர் கெஞ்சி கேட்டப்ப தேவன் வந்து என்ன செய்தார்? எசேக்கியாவோட ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்தார். என்னது? 15 வருஷம் என்ன அவருக்கு எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்தாரு. ஆனா அந்த 15 வருஷத்துல பிறந்தவர் தான் யாரு? மனாசே. அவருக்கு வந்து எப்படி வயதாகி பிறந்த ஒரு மனிதன். பொதுவாகவே வயதாகி ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லாம வயதாகி நிறைய பிள்ளைங்களும் இருக்கலாம். வயதாகி பிறந்த ஒரு பிள்ளைங்க பிறந்துன்னு வச்சுங்க, பிள்ளைங்க இருக்குதோ இல்லையோ, நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் வயசான பிறகு ஒருத்தவங்களுக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோ பிள்ளை, அந்த பிள்ளை மேல என்ன செய்வாங்க? வயசான காலத்துல பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பாசத்தை கொட்டுறது வழக்கம். நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம், கொட்டுவாங்க. அதே போல ஒரு சமயம் என்ன செய்திருக்கலாம்? எசேக்கியா ராஜா மனாசே மேல் நிறைய பாசத்தை கொட்டிருக்கலாம். அவர் கேட்டதுக்கெல்லாம் என்ன செய்திருக்கலாம்? எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? அவரு ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த கடைசியா அந்த பிள்ளைக்கு என்ன பாசத்தை கொட்டும்போது நம்ம என்ன எது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணோம்? மறுக்க மாட்டோம். அவ்வளவு பாசம் வச்சிருப்போம். அதே போலதான் நம்ம வந்து இன்னும் பார்த்தோம்னா வேதாமத்துல பார்த்தோம்னா ஏலி இருந்தாரு. அவர் என்ன செய்தாரு? அவருடைய பிள்ளைகள் மேல பாசத்தை நிறைய வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில பாசத்தை வச்சு என்ன செய்தார் கடைசியில? ஆனா அவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்ல. அது மாதிரி பாசத்தை வைத்திருந்தார். ஆனா அவர்கள் என்ன செய்தார்? ஆவிக்குரிய வகையில வந்து அவர்களை வந்து வழி நடத்தாமல் அவர் மேல உள்ள பாசத்தினால அப்படியே விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினால வந்து அவர் பெற்றோர் மேல தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமயத்துல வந்து நல்ல பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஆவிக்குரியர்கள், ரொம்ப ஆவிக்குரியர்கள் அவங்க பிள்ளைகள் சத்தியத்தில் உறுதியா இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆகையினால வந்து இந்த ஒரு சரித்திரத்துல மனசெய்தியில பார்த்தோம்னா அவர் வந்து 55 வருடம் என்ன செய்தார்? அவர் ராஜரிகம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் ஒரு மோசமான ஒரு ராஜா, ஆனா இஸ்ரேல் அந்த சரித்திரத்தை ரொம்ப அதிகமா வந்து ஒருத்தர் வந்து ராஜரிகம் செய்தார்னா அதை அரசாண்டார்னு சொல்லி பார்த்தோம்னா 55 வருஷம்னா இவர் தான் மனசே தான். என்னடா இது? தேவன் தான் ஒரு 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 இடத்துல வைக்கிறதும் அவர் தான் ஒரு அதிகாரத்துல தள்ளுறதும். ஆனா அவர் வந்து 55 வருஷம் தேவனை ஏன் வச்சிருந்தார்? அது ஒரு பொல்லாத ஒரு ராஜாவை ஏன் வைத்திருக்காங்க? சரித்திரத்திலே இஸ்ரேல் சரித்திரத்தில் பொல்லாத ராஜா ஏன் வைத்திருந்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு ஆமா. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? நீடி பொறுமையா இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தகப்பன் என்ன செய்தார்? ஒரு தேவ மனுஷன். அவர் என்ன செய்தார்? தேவனுடைய காரியங்களை நிச்சயமா என்ன சொல்லிப்பார், கேட்டுப்பார். அவங்க அம்மா மூலியமா எப்படியாவது கேட்டுப்பார். கேட்டும்போது அவருக்கு உள்ளத்தின் ஆழத்துல தேவனை பற்றிய காரியங்கள் இருந்திருக்குது. அந்த ஒரு நல்ல காரியங்கள் இருக்குது. அது தேவனை அறிந்து என்ன செய்தார்? என்னைக்காச்சும் நீ மனம் திரும்பி அவன் என்ன பண்ணுவான்? அவன் மனம் திரும்பி வந்து என்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு மனசு மேல தேவன் ரொம்ப பொறுமையா இருந்தார் சொல்லிட்டு பார்க்கணும். அதே போலதான் தேவன் இன்னைக்கு உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் பொறுமையா இருக்கிறார். நம்மளுக்கு வந்து என்ன இது? தேவன் வந்து பொறுமையா இருக்கிறனால எப்பயாவது நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் இன்னும் நம்ம நெருங்கி வந்துட மாட்டோமா? நம்மளுக்குள்ள காரியங்கள், நம்மளுக்கு இந்த தடங்களா பரலோகத்துக்கு போறக்கூடிய காரியங்கள் நம்ம இடத்துல என்னென்ன இருக்கு அதெல்லாம் தடங்களா அனைத்து நீக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இன்னும் நெருங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாரு? நம்ம இடத்திலும் பொறுமையா இருக்கிறார். இன்னும் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க? தேவன் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு தாமதிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அதை தவறுதலாக புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க? அதுக்கும் வசனம் ஒண்ணு இருக்குது, அதுக்கும் போட்டிருக்குது. தவறுதலா சொல்லிட்டு என்ன செய்யணும்? தேவன் வர சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஆனா தேவன் வராமல் தாமதிக்கிற எதற்காக? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாரு? அவர் பொறுமையா இருக்கிறாரு. ஆனா அதை வந்து என்ன செய்யறாங்க? தவறுதலாக நினைச்சிட்டு அவர்களுக்கு சாதமா நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க? தேவன் பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்யறது யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் துணிகரமாக என்ன செய்யறாங்க? பாவத்தில் இன்னும் பாவத்தை செய்வதை நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆமா, இங்க என்ன பார்க்கிறோம்? துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பாய் செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டது.
ஆனா அவன் தப்பு செய்யும்போது உடனே தண்டனை வராதனால தேவன் வந்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கனால அவங்க என்ன செய்றாங்க, அதை தவறுதலாக என்ன செய்றாங்க, அவங்களுக்கு சாதம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் என்ன செய்றாங்க, துணிகரமாக நிறைய பாவங்களை அவர்கள் இன்னும் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தானே நம்ம வந்து தேவனிடத்துல வந்து நம்மளிடத்துலயும் தேவன் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எதுக்காக? எப்படியாவது நம்ம வந்து இன்னும் இருக்கிறவங்களும் தன்னிடத்துல வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் பொறுமையா இருக்கிற நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவர் தேவன் வந்து என்ன செய்றாரு, நீடிய பொறுமை உள்ளவரும் நல்லவருமா இருக்கிறார். நம்ம போதர் என்ன சொல்றாரு, எப்போதும் சொல்ற வார்த்தை என்ன, காட் இஸ் குட். தூங்கிட்டீங்களா? காட் இஸ் குட் ஆல் தி டைம் அவர் சொல்றார். ஆமா, அவர் அந்த ஏன் அது வந்து நம்ம வந்து அவருடைய அன்பை நம்ம பார்க்கும்போது எப்போதுமே என்ன செய்யறாரு, காடு அவர் தேவன் நல்லவராகவே எப்போதுமே இருக்கார். நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, தேவன் எப்போதுமே நல்லவராகவே இருக்கிறார். அது நல்லவர் மட்டும் கிடையாது, இல்லை எப்படி ஏற்பட்டவராக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சு பாவத்தால் தான் இருந்துட்டு இருக்கோம். எப்படியாவது என்ன செய்யணும், பாவத்தை விட்டு நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி கிறிஸ்துவை போல் நம்ம வந்து மாற மாட்டோமான்னு சொல்லிட்டு அவரு கிறிஸ்துவில் மாறினா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா சமயத்துல வந்து தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சமயத்துல வந்து என்ன பண்றது, இக்கட்டுகள் சமயத்துல வருது, வராம இருக்குதா, இல்ல வருது. அதே போல மனசெழிடத்திலும் அவர் என்ன செய்ய, தேவன் நீடிய பொறுமை உள்ள இருந்தாரா, இப்படியாவது வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. வரலங்கும் போது கடைசியில் என்ன செய்றார், சில காரியங்களை அவர் என்ன செய்றார், அனுமதிக்கிறார் பார்க்கிறோம். அப்ப வந்து அதே போலதான் மனசையோட வாழ்க்கையிலும் அனுமதித்தார். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை வாசிப்போம். இல்ல தப்பு, 2 நாளாகமம் 2 வெண்கல சங்கிலியாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினான். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தார். ஆமா, இது ரொம்ப வந்து இந்த வசனத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். இங்க வந்து மனாசே வந்து தேவனை விட்டு ரொம்ப பொல்லாத வழியில போயிட்டு இருக்கு, தேவன் ரொம்ப விலகி போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யறார் தேவன், இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, 16ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதியில அவர்கள் மேல் வரப்பண்ணினார். யார் அனுப்புறது, தேவன் தான் அனுமதிக்கிறார். அந்த ஒரு காரியத்தை அனுமதிக்க பார்க்கிறோம். நீங்க வசனத்தை போட்டு வைங்க, 2:33 12-13 வசனம் மட்டும், 12-13 அனுமதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா அதே போல தேவனை விட்டு விலகி போகும்போது, அவருடைய பிள்ளைகள் விலகி போகும்போது என்ன செய்யறாரு, முதல்ல நீடிய பொறுமையா இருக்கிறார் வருவார்னு சொல்லிட்டு. அப்படி மனம் திரும்பி வராத பட்சத்தில் என்ன செய்யறார், தேவன் சில காரியங்களை அனுமதித்து என்ன செய்யறார், அவர்களை தன்னிடமாக அவருடைய கவனத்தை அவர் பக்கமாக இருக்கிறதேன்னு பார்க்க 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கடைசியில் என்ன செய்யறாரு, அவருக்கு இக்கட்டுகள் அந்த நெரிசல் வரும்போது என்ன செய்யறது, தேவனை நோக்கி அவன் கெஞ்சியதை பார்க்கிறோம். அதே போல சமயத்துல நானும் வந்து சமயத்துல நிறைய பேருக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும் சமயத்துல என்ன பண்றோம், சில பேர் தூரமா போயிடுறாங்கன்னு வச்சுங்க, சமயத்துல ஜெபிக்கிறது எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை கொடுத்தாச்சு என்ன செய்யுங்க, அவங்களை வந்து உம்மிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது உண்டு. அதுமாரி தேவனை வந்து யாரும் நேசிச்சாங்கன்னு என்ன செய்யறாரு, அவள் பக்கம் தேவனை நோக்கி அவள் கவனம் திரும்பாத இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு, அவளுக்கு இது மூலியமாக ஒரு காரியத்தை அனுமதித்து அவர்கள் பக்கமாக தேவன் என்ன செய்யறாரு, தேவனை நோக்கி பார்க்க முடியாது அவர்களை திரும்ப செய்யறாரு இருக்கிறார். ஆனா அப்படி உங்க மனம் திரும்பி வரும்போது தேவன் என்ன செய்யறார், 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டார். அப்ப நம்ம வந்து தேவனை விட்டு தூரமா இருந்தோம்னா தேவனை நோக்கி நம்ம வந்து கெஞ்சும் போது என்ன செய்யறாரு, உடனே அவர் நம்மளோட ஜெபத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, இங்க பாக்குறோம் மனசு ஜெபம்னா ஃபுல்லா பொல்லாதவனா இருந்தான். ஆனா அவரோட ஜெபத்தை என்ன செய்யறாரு தேவன், இங்க பார்க்க உண்மையாக மனம் திரும்பி கேட்கும்போது என்ன செய்யறாரு, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். என்ன செய்தார், திரும்ப அவனுக்கு என்ன செய்யறாரு,
ராஜ்யத்தை திரும்ப கொடுத்துட்டாரு. அற்புதத்தை பார்த்தீங்களா? ஒருத்தன் கீழே இருந்து மேலே இருக்கிற, மேலே உள்ளவனே கீழே தாழ்த்துகிறா இருக்கிறாரு. அதே போல இந்த மனாசேக்கு வந்து மனசோட பாவங்களை மன்னித்த தேவன் இன்னைக்கு என் பாவங்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்க தயாரா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரால் வந்து தேவனை விட்டு ரொம்ப விலகி தூரமா போயிருந்தீங்கன்னா இன்றைக்கே திரும்பி வாங்க. இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தேவனை இந்த இடத்துல நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம். ஆகையில் தேவன் என்ன செய்யறார்? நம்மளோட பாவங்களை மனசை பாவங்களை மன்னித்தது போல நம்மளோட பாவங்களை மன்னித்து என்ன செய்யறார்? உடனே நமக்கு என்ன செய்யறாரு? திரும்பவும் நம்மளை என்ன செய்யறார்? அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். ஏன்னா அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து தேவன் வந்து ரொம்ப நல்லவராக பொறுமையாக நமக்கு என்ன செய்யறார்? நமக்காக நம்ம ஒவ்வொருக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இது வந்து எங்க எங்க இருக்கு தொலைவில் இருந்து வீடியோ மூலம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, சகோதர சகோதரி யாராவது தூரமா போயிருந்தீங்கன்னா இது இன்னைக்கே தாமதிக்காதீங்க. இன்னைக்கே என்ன பண்ணுங்க? ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் நெருங்க. இதுவே இன்றைக்கு தான் தாமதிக்காமல் இன்றைக்கே கிருபையின் காலத்தில் இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கே தேவனிடத்தில் வந்து அவரிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அவர் இருதயத்தை தான் கேட்கிறார். நம்ம எப்பேற்பட்ட பாவங்களமா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, தேவனத்தில் வரும்போது அந்த பாவங்களை அவர் மன்னித்து என்ன செய்யறார்? தேவன் மன்னித்து அவர் திரும்பவும் வந்து என்ன செய்யறார்? நம்மளுக்கு மன்னிப்பு அருளி அவருக்கு பரலோகத்தை தர அவளா இருக்கிறார். கடைசியாக இந்த இன்னொரு வசனத்தை ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். இல்ல ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமா, நாம வந்து அப்படி தேவனிடத்தில் திரும்பும் போது என்ன செய்யறாரு? அவரு நம்மை குணமாக்குகிறார். நம்மளால அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியுமா? நம்ம தனியால அந்த நம்மளால முடியாது. எப்படி பேதுரு பார்த்தோம், முதல்ல வந்து அங்க நிக்க முடியாது விழுந்தார். ஆனா அதே பேதுரு என்ன செய்யறார்? திரும்ப பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தார்? அவர் தன்னந்தனியாக என்ன செய்தார்? அவ்வளோ பேருக்கு மத்தியிலும் அவர் வந்து தேவனை குறித்து என்ன இயேசு கிறிஸ்து வல்லமையாக பிரசங்கித்ததை பார்க்கும். அதுக்காக தேவனுக்காக அவர் பாடுபடும் தயாராக இருந்தாங்க. அப்போஸ்தலர்லாம் மரித்ததை பார்க்கிறோம். அதே போல நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு தேவனிடத்துல வரும்போது தேவன் என்ன செய்யறாரு? நம்மளால நம்மளை குணப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவன் தான் நம்மை குணப்படுத்த முடியும். அவர்களை அவர் என்ன செய்யறாரு? அது மட்டும் இல்ல, வசனம் போடு, அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். திரும்ப எப்படி பண்றாரு? முழுமையாக அவர் நம்மள என்ன செய்யறாரு? சிநேகிக்கிறவரா இருக்கிறார். அறகுறையா இல்ல, ஐயோ பாவம் செஞ்சுட்டு போனானே இப்படி இருந்தாலும் நம்ம விட்டு தூரம் போனா இல்ல, முழுமையாக சேர்த்து என்ன பண்ண, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கிற வசனம். ஆகையினால நம்ம வந்து தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது கீழே விழுந்தவர்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து தூரம் போயிருந்தவர்களாம் சரி, நம்ம என்ன பண்ண முடியாது? தாமதிக்காமல் அவரை நம்ம வந்து நெருங்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வந்து எப்படி பண்ண வேண்டும்? சாத்தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை என்ன பண்ணக்கூடாது? அவனை வந்து அபகரித்துக் கொள்ள நம்ம யாரும் அனுமதிக்க கூடாது. நமக்கு வைத்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட முடியும். எப்படி வந்து பவுலார் வந்து தீமேத்துக்கு எழுதுறாரோ அதே போல நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்மளும் சொல்கிறவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். நம்ம இருதயத்திலிருந்து நல்ல 2 தீமேத்து 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். கடைசியாக அந்த வசனத்தை வசதி பிடிப்போம். 2 தீமேத்து 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருவார். ஆமா, அவர் பிரசன்னமாகுதல் யாவரும் விரும்பும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன செய்யறார்? வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம பாத்திரமல்லாக நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஓட்டத்தை ஓடுவோம். இதுவே இந்த நாளின் உங்களுக்கும் எனக்குமான ஜெபமாய் இருக்கிறது. ஆமென்.